எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமோ, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை, இதெல்லாமே பிஜேபி எம்எல்ஏக்கள் இப்ப சொல்றாங்க. இவரு மத வழிபாட்டுக்கும் மத சப்ஜெக்டுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மள பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்ற எதிர்கட்சிகளுடைய குரல் தான் மாநில பிஜேபியினுடைய தலைவரின் குரலாக மாறி இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட நான் வாங்கியிருக்கக்கூடிய 420 பக்கம் நான் வாங்கியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் 10,000த்துக்கும் அதிகமான உறுப்பினர்களிடம் பெறப்பட்ட கருத்து என்று ஜனநாயக ரீதியா தன்னுடைய கருத்தை வைக்கிறாரு. பிஜேபியில் அது எப்படி வரும்னு சொன்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. தமிழிசை எப்படி அதிகமான ரவுடிகளை சேர்த்ததுனால தமிழ்நாட்டில் நாம ஜெயிக்கலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அமித்ஷாட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆனாங்களோ, அதே போல காம்ப்ரமைஸ் ஆவதற்கான, சமரசம் ஆவதற்கான வாய்ப்புகள் பிஜேபியில அதிகம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் தோல்விக்கு யோகி ஆதித்யநாத் தான் காரணம்